காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள். அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் ஓரளவுக்கு புரியும். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டாக்டர் லவ். இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் நிறைய லவ் அட்வைஸ்லாம் கொடுத்துருப்போம். அதில் பலருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாமையும் போயிருக்கலாம். அந்த சிலருக்கு தான் ஸ்பெஷலாக ஒரு கிவ் அவே கொடுக்க போகிறோம். அதில் இது வரைக்கும் யாருக்கும் தராத ஒரு சில அட்வைஸ்லாம் தரப்போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். என்னோடய டிஎம்க்கு வந்து உங்களோட கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ்ன்றத சொல்லுங்கள். அது உண்மையாகவே லவ் தானா, இல்லை லவ்ங்கிற பேரில் வேறு ஏதாவது பண்ணிருக்கீங்களான்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் இந்த டாக்டர் லவ். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அப்புறம் என்ன ப்ரோ, படம் போடுவோமா? இப்போலாம் என்னையா படம் எடுக்கிறாங்க? படம்னா அந்த காலத்து படம் தான். இப்போலாம் படம் எடுக்கிறன்ற பேரில் ஒரு ஜேர்னர் ஹிட் ஆகிட்டா போதும், அடுத்த 5 படத்துக்கு அதையே பிடிச்சி தொங்க வேண்டியது. நம்மள மாதிரி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் எப்போ தான்யா வரது? கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? அப்படிதான். சரி வா போய் பார்ப்போம். ஆனால் ஒருத்தன் வருவான், அவன் பின்னாடி பல பேர் வருவாங்க. கோண மூஞ்சி அவன் சங்கமாக படம் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நடதான் நினைக்கிறேன். சரியா அப்போ உள்ளே போய் பாரு. ஐயோ, ஹலோ நோயல். எஸ் சார், ஐ எம் நோயல். வாங்க வாங்க. என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. வாடா. காலையில் வர சொன்னேன், அவரையும் வர சொல்லுங்க. கவுன்சிலிங்க்கு வந்திருக்கோமா இல்லை பண்ணாத தப்புக்கு என்கொயரிக்கு வந்திருக்கோமான்னு தெரியலையே. யாரா அவனுங்க? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஆ சாரி ப்ரோ. அப்புறம் என்னப்பா சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு? சரி சொல்லுங்க, இதில் யார் லவ் பண்ணுறது? எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஆர்த்தின்னு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஒன் சைடாக ரொம்ப லவ் பண்ணேன். என்ன அவளுக்கு தான் என்ன பிடிக்காது. ஒன் சைட் லவ்வா? அப்போ ட்ரூ லவ்வாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே அவளை ப்ரப்போஸ் பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பேட் லக், எங்கள் காலேஜ் காம பிசாசு ஒருத்தன் அவ்வளோ உஷார் பண்ணிட்டு போயிட்டான். ப்ரோ அதாவது ஒரு நிமிஷம். இல்லை ப்ரோ, உங்கள் ஆள் ஆல்ரெடி கமிட்டட்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இங்கே வரணும்? எங்கள் பாஸ் மாமா வேலை மட்டும்தான் பார்ப்பாரு, பாய் பெஸ்ட் வேலைலாம் இல்லை. அவன் கேட்டானா? சாரி ப்ரோ ப்ரோ ப்ரோ, அவளுக்கு போன வாரம் தான் ப்ரோ பிரேக்கப்பே ஆச்சு. வேற மாதிரி ப்ரோ, பக்காவான இடத்துக்கு வந்திருக்கீங்க. பாஸு மாமா வேலையை சிறப்பாக செய்வார், தரமாக செய்வார், ஏன் யாருக்கும் தெரியாமல் கூட செய்வார். டேய் கேஷ்யூ நட் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் சும்மா இருடா. சாரி பாஸ். ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ எப்படியாவது எங்கள் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். ஓகே ப்ரோ, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் கதை என்னென்னு முழுசாக எனக்கு தெரியணும். அதுக்கு உங்கள் பிரேக்கப் ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதை நான் சொல்கிறேன். ஹவு கம்? ருக்கோ பாய் சார், இங்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. நம்ம வேணா மொட்டை மாடிக்கு போய் ஃப்ரீயாக பேசலாமா? ஆக்சுவலி அவர் லவ் பண்ணுறது என்னோட அக்காவை தான். இல்லை புரியல ரூபேஷ், நீ இந்த பையன் அக்காவையா லவ் பண்ணுற? ஆமாம் ப்ரோ. எவ்வளோ நீ லவ் பண்ணுற பொண்ணோட தம்பியவே கூப்பிட்டு வந்துட்டு அவங்க அக்காவை எப்படி உஷார் பண்ணலான்னு கேட்குற பத்தியா? சச் அ டேலண்டட் ஃபெல்லோடா நீ. போடா போடா. சரி நோயல், சொல்லுங்க, உங்கள் அக்காவுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு? அதுவா, ஜோசப் விஜய் எனும் நான்
சொல்லு. எங்கே இருக்க? வீட்டில். சரி, உன் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பு. முடியாது. மேடம், நான் உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல, உனக்கு நான் ஆர்டர் போடுறேன். இப்போ நீ லொக்கேஷன் அனுப்புகிற. அனுப்புகிறேன். சரி, உன் ஃபோட்டோ அனுப்பு. பேபி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்கள் அண்ணங்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். ஓகே. ஏய், 3 விசில் வந்ததுக்கப்புறம் சொல்லு. ஹே, ஆக்சுவலாக உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன, எந்த சைடு ஃபோட்டோ அனுப்புறதுன்னு கன்ஃபியூஷனா? என்னதான் லவ் பண்ணுறியா இல்லை என்னோட? ஐயோ, இந்த ஜென்ரேஷனில் லவ் பண்ணுறதே அதுக்கு தானே. நம்ம லவ் பண்ணி ஒரு 1.5 வருஷம் இருக்குமா? இந்த 1.5 வருஷத்தில் ஃபோட்டோ அனுப்பு, எப்போ ஓய போகலான்னு கேள்வி கேட்டது தான் அதிகம். ஆமாம், அப்போ கூட நீ நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோவும் அனுப்பல, ரூமுக்கும் வரல. அப்போ நீ லவ் பண்ணலன்னு தானே அர்த்தம்? ஏ மெண்டலு, இதான் கடைசி விசிலு. டே மயிறு, உன்னை பொறுத்த வரைக்கும் லஸ்ட்டு தான் லவ்னா, நான் அப்படி கிடையாது. உனக்கு இந்த ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துலேயே புரிஞ்சிருக்கணும். அப்போ நீ சொல்கிறது உன் லவ் வேற, என் லவ் வேற, அதானே? ஆமாண்டா, உனக்கு லஸ்ட்டு தான் லவ், எனக்கு லவ்வுக்குள்ளே தான் லஸ்ட்டு. போடி, இந்த உலகத்தில் நீ ஒருத்தி தான் பொண்ணா என்ன? நீலாம் வேறு ஃபிகரை பார்ப்பேன். பெருசாக பேச வேண்டாம், இவதான் பெரிய அழகின். ஆமாண்டா, உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். உனக்கெல்லாம் இந்த பெட்டுக்குள்ளே ஃப்ரெண்டு, அப்புறம் பாய் பெஸ்டி, 1 நைட் ஸ்டாண்டு, இந்த மாதிரி. டேய், இப்போ எதுக்குடா கிளாப் பண்ண? இங்கே பாதி பொண்ணுங்க ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் லவ்ன்ற பேரில் நிறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் அவங்களா மாட்டிக்கிறாங்க. கரெக்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஒன் சைடு லவ் பண்ண ஆர்த்திக்கிட்ட உங்கள் லவ்வை சொல்லியிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணேன். எப்போ? நேற்று தான். என்னன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணீங்க? எம்பிட்டு அழகா டீ குடிக்கிறா. டீ குடிக்கிறியா? டீல இருக்கு பால், நீதான் என் ஆளு. டீல பால் கொஞ்சம் கம்மியா இருக்கு. புஷ்பாடா. 90s கிட்டா? ரைட்டு ப்ரோ. ஆமா ப்ரோ. உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் பொண்ணே கிடைக்காது ப்ரோ, கஷ்டம். ஓகேப்பா, நான் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ஓகே சொல்லிட்டானே வச்சுக்கோ. நீ அவளை எப்படி பார்த்துப்ப? அது எப்படி நான் சொல்றது? நான் வேணா அதை பாட்டா பாடிடவா? சின்ன சின்ன கண்ணு போதைய துஞ்சின்னு கொன்னுட்டு போறா கொன்னு, இவ கத்தாழ மாதிரி பொண்ணு கொஞ்சம் நெஞ்சில கீழ நின்னு, உன்ன மாதிரி எல்லாம் உள்ள மாதிரி தளம் முடிச்சும் பண்ணுறதில்ல. அடுக்காதலால் வந்தது தொல்ல, வெளிய போகத்தான் வழியே இல்ல. கனவா இது காலி பேப்பரா, கண்மையினால் ஒரு கவிதை கிறுக்கவா, இது தகுமா என் நீண்ட நீண்ட காதல இருக்கே ஒரு குரலா நீ தீண்டு வீசுன. சார், இவன் நல்லா பார்த்துப்பான் சார். அந்த பொண்ணை நம்பி ஹெல்ப் பண்ணுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம பையன் சார், என்ன சார்? டேய் 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 டேய், சரி மூடிட்டுறா. ஓகேடா. நோயல் ப்ரோ, நீங்கள் எப்படி? நீங்கள் யாருன்னா லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். சூப்பர் ப்ரோ. யார்கிட்ட மாட்டியிருக்காங்க? அந்த டாக்ஸிக்
நல்ல பையன் யாரு? ஐயோ ப்ரோ, அவள் சின்ன வயசுலேருந்தே சிங்கிள் தான். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அவள் சின்ன வயசுலேருந்தே சிங்கிள் தான்ட்டு? அதை நான் சொல்கிறேன். ஹவு கம்? அவன் லவ் பண்ணுறதே என் தங்கச்சியை தான். என்ன கருமம் பிடிச்ச காதல்ரா இது? ஆமாம். யோ, எனக்கு புரியல. நீ என்னடானா அவன் அக்காவை லவ் பண்ணுற, நீ என்னடானா அவன் தங்கச்சியை லவ் பண்ணுற, என்னதாயா நடக்குது இங்கே? நோயல் ப்ரோ, நீ உன் கதையை சொல்லு ப்ரோ. ஆக்சுவலி ப்ரோ, எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவன் அந்த கேள்வி கேட்டா. சரி, உனக்கு எப்பயாச்சும் என் மேலே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்திருக்கா? இல்லை, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும்னு இருந்துச்சு. ஆனால் அந்த பதில் ஒரு வேளை அவள் எதிர்பார்க்கலன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே முடிஞ்சிருக்கோம்ல. அதான் என் காதலை நான் மண்ணோட புதைச்சிட்டேன். ஆமாம் ப்ரோ, நான் இந்த ஜென்ரேஷன் பையன்லாம் கிடையாது தான். நாங்கள் 90s கிட்ஸ் பசங்க ப்ரோ. எப்போவுமே எதனா ஒரு கேள்வி மண்டையில் ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டாக நினைக்கிறவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்க, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளையும் பிடிக்குமா, இந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ் நிறையா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்னமோ எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கு இன்னி வரைக்கும் கல்யாணமே ஆகலை. கரெக்டு ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்கள் 2 பேர் லவ்வுக்கும் இந்த டாக்டர் லவ் ஹெல்ப் பண்ணுறான். ஹாய். ஹாய். ஹே ஹே, டே லூசு, டே லூசு. ஆமாம், காலங்காத்தால எதுக்கு வர சொன்ன? அதுவா, 2 நாள் மணி என்கிட்ட லவ் பற்றி கேட்டல, அதான் அதை பற்றி பேச தான். ஆமாம். ஒன்றும் இல்லை, அவகிட்ட போயிட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு கேளு. கேட்டால் மட்டும் அவன் என்ன லவ் பண்ணுறவா பாரு. முதல்ல கேளுடா. நான் உனக்கு கேட்கலாமா உங்ககிட்ட? நான் உனக்கு யாரு? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்டு. பெஸ்ட் ஃப்ரெண்டா? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு. சரி, இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அது வந்து எப்படி உன்கிட்ட சொல்கிறது? ஒரு வேளை அவன் மட்டும் அந்த பொண்ணோட பேர் இல்லை அவள் எப்படி இருப்பா எதையுமே கேட்காம ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் இருந்தான்னு வையேன், அப்பா அவகிட்ட லவ்வை பற்றி கேளு. லவ் பற்றி கேட்டானா அவள் நான் லவ் பண்ணுற மாதிரி ஆகிடுமா என்ன? அது எனக்கு தெரியாது, ஆனால் ஷுவராக சொல்கிறேன், அவள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா. ஆனால் அது ப்ரப்போசலாகவே இருக்காது. சரி, அதை அப்படியே விடு. லவ் பற்றி நீ என்ன நினைக்கிற? லவ்வா? ஆமாம், லவ் தான். இங்கே பாரு நியூயர், காதலில் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு தெரியுமா? நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சதுனால அது லவ் இல்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்கு எப்போ நம்மளையும் பிடிக்குதோ அப்போ தான் அது காதலாகும். ஆனால் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளையும் பிடிச்சிருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அவங்களோட
கண்ணை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு. அப்படி கண்ணை பார்த்தும் புரிஞ்சிக்க முடியலன்னா உன்னால் அப்புறம் ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்கவே முடியாது. ஓ ஓ சரி நான் கிளம்புறேன். டாக்டர் லவ். ஆனால் ஷுவராக சொல்கிறேன், அவள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா. ஆனால் அது ப்ரப்போசலாகவே இருக்காது. அப்படி கண்ணை பார்த்தும் புரிஞ்சிக்க முடியலன்னா உன்னால் அப்புறம் ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்கவே முடியாது. ஐயோ ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ நீங்கள் கமிட்டட் தானே? ஆ அப்போ ஓகே. நான் அதை எடுத்துக்கிறேன். டாக்டர் லவ்வோட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுடி. ஹே ஸ்ருதி, ஹே ஸ்ருதி, ஏ பெண்ணமாவள, ஏ நில்லு. என்ன? ஹலோ. பார்க்க சுமார் மூஞ்சி தான், ஒல்லியாக தான் இருக்கேன். ஆனால் ஜிம்முக்கு போன உடம்பு ஏற்றிடுவேன். ஃபுட்டு டயட்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால். ஒரு வேளை நான் ஃபுட்டு டயட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் மிஸ் பண்ணாலும் உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன வாங்கிட்டா? நோயல், தமிழ் சினிமாலாம் பார்த்ததில்ல, அவளே உன்னை தேடி வருவா. இப்போ நான் சிங்கிளா இல்லை கமிட்டடா? ரூபேஷ், ஆர்த்திக்கே இப்போ தான் பிரேக்கப் ஆகிருக்கு. ஸோ போன வாட்டி பண்ண அதே தப்பை பண்ணவே பண்ணாத. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. வெயிட் பண்ண நீ தயாரா? அவளுக்காக எவ்வளோ நாள் வேணால் காத்துக்கிட்டு இருப்பேன். அவளை தாண்டா காத்திருக்க தானே இங்கே காதலே. டாக்டர் லவ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கடைசியாக டாக்டர் லவ் கொடுக்குற ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேணாம். உங்கள் வாழ்க்கை மேலே எனக்கு இருக்க ஒரு அக்கறையாக வச்சுக்கோங்க. என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலையேன்னு மனசுடைஞ்சு போய் கவலைப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம். ஃபஸ்ட்டு, உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்குமா? செகண்டு, உங்களுக்கு உங்களை பிடிக்குமா? ஏன்னா இங்கே நமக்கே நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையும் பிடிக்காது. அப்போது நமக்கு பிடிச்ச எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. செகண்டு, இங்கே நிறைய பேருக்கு செல்ஃப் லவ்ங்கிற ஒன்றே இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட நியதியை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை நேசிக்காத ஒருவன் யாராலையுமே நேசிக்கப்பட மாட்டான். லவ்வை லைஃப்பில் ஒரு பார்ட்டாக பாருங்கள், அதே லைஃபாக பார்க்காதீங்க. வரட்டா?